என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. மகான்கள் ஞானிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா? ஆமாம். இவங்க வந்து ஒரு நிலைக்கு போனதுக்கு அப்புறம் மனிதர்களை வந்து எட்டி பார்க்கறது இல்லை. அவங்க கடவுளே கதி அப்படின்னு சொல்லி வாழ்ந்தாங்க. ஆனா ஏன் அவங்க மனிதனையே எட்டி பார்க்காத போது அவன் மனிதர்களுக்கு ஏன் இவ்வளவு பாட்டு அந்த இதெல்லாம் கொடுக்கணும்? உபதேசம் நான் ஒன்றும் இல்லை. இப்போ உனக்கு ஒரு விக்கல் எடுக்குதுன்னு வைங்க, தண்ணி குடிக்கிறீங்க, நிற்கிறது இல்லை, என்ன பண்ண நிற்கிறது இல்லை, எப்படி விக்கல் வருது? அது யாரும் உங்களை நினைக்கிறாங்க. ஆனால் அதே இதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது அந்த விக்கல் வரும்போது உங்களுக்கு சம்மந்தப்படாத லைனாக ஒரு வேலை நினச்சின்னு பாரு, அந்த விக்கல் அப்படியே நின்று போயிடும். வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம். அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு தான் சொல்லுவேன், அந்த மகாபாரதம் ராமாயணம்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு எதிரி பண்ணான்னு 2 பேரும் அம்பு விட்டான்னு வந்து விட்டு போஸ்ட் நடுவில் வந்துடும். அது விக்கலோட கான்செப்ட் அதே தான். இவங்க எண்ணமும் அவங்க எண்ணம். அப்போ வந்து அவங்க எண்ணம் வந்து நீ கம்முனுக்கும் போது அந்த எண்ணெய் அலைகள் வந்து உங்களை தாக்கும். அதே நீங்கள் தாக்க ஆரம்பிச்சா நடுவில் வந்து போயிடும். அதே போல் தான். சரிங்க. இந்த கான்செப்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மகா ஞானிகளுக்கெல்லாம் மனுஷன் கூட பண்ணால் அவன் கண்ணு பட்டா நம்ம ஒன்றுமில்லா போய்டும். இப்போ காட்டில் ஒழிஞ்சு உக்காந்தான். இவன் என்ன பண்ணா எங்கே ஓடி வந்தால் போய் பிடிச்சிக்கினாங்க. போய் அவங்க மனுஷனை பார்த்து ஓடி வந்து எல்லாத்த பார்த்து பயப்படல, மனுஷனை மட்டும் தான் பயந்தாங்க. ஆமாம். அந்த இந்த அண்ணன் எண்ணெய் அலைகள் தான் சாமி. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒன்று நல்லா பண்ணால் கூட உங்கள் மேலே கீழே பார்த்தாலும் உடஞ்சாலும் பார்த்துருவேன். இது நீ கண்ணு வர்ற அந்த பவர் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது அனுபவிச்சுங்களும் தெரியும். அதே மாதிரி நல்ல பொறையேடு கபகபன்னு பொறையேடு பற்றி திட்டுறாங்கன்னு அர்த்தம். அந்த திட்டுறால நினைச்சு வர அந்த பொறை அப்படியே டப்புன்னு நிற்கும். இது நான் எல்லாம் அனுபவிச்ச செயல் தான். நீங்கள் வந்தால் வரும்போது ஒரு நாள் செக் பண்ணுங்கள். நல்லா பயங்கரமாக பொறையேறும் போது இவங்க தான் திட்டுவாங்க நினச்சி டப்புன்னு நின்று பாசா அவங்க தான் திட்டுறாங்கன்னு கண்டுபிடிச்சிருங்க. அதே மாதிரி விக்கில் ஏறும்போது ஒரு ஆள் நினச்சி டப்புன்னு விக்கில் நின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட விசாரிங்க. இப்போ தான் நினச்சி எப்படி ஃபோன் பண்ணணும்னு அவங்களே சொல்லுவாங்க. அப்போ கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் வந்து மகா ஞானிகளை ஒதுங்கி போன காரணம்னா அந்த எண்ணெய் அலைகள் வந்து நம்மளால பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக தான். சரிங்க. நம்ம உடம்புல கடவுள் இருக்காருன்னு ஐயா சொல்றாரு. கடவுள் எந்தெந்த விதத்தில் நம்ம உடம்புல இருக்காரு? காற்றே கடவுள், காற்று ரூபமாக இருக்கிறாரு. சரிங்கய்யா. இப்போ காத்தா இருக்கிற கடவுள் வந்து இப்போ நம்ம ஆனால் ஐயா வந்து என்னங்கிறாரு, இது மாதிரி உச்சந்தலையில் இருக்கிறாங்க இதில் இருக்கிற, அதாவது மூலாதாரத்தில் இருக்கிற அம்பாள், அந்த மூலாதார பாதுகாக்கிறது பாம்பு. அதுக்கு அடுத்து இந்த தொப்புள்ள இருக்கிறது வந்து மகாவிஷ்ணு. அது பார்த்தீங்கன்னா பாம்பில் படுத்துங்கிற மாதிரி இருக்கு. பாம்பு இல்லை, குடல். அதுக்கு தான் அந்த குடல், அந்த குடலுடைய அடையாளம் தான் பாம்பு இருக்கும். அதுக்கு மேலே நெஞ்சு பகுதி வந்தால் இருதயம், அது வந்து ருத்ரன். தொண்டைக்குழி போனாக்கா மகேஸ்வரன் வரும். நேற்று உச்சந்தலைக்கு போகும்போது அப்படி ஒன்று ஒன்றா போகுது மேலே. சரிங்க. ஆனால் நேற்று சுழுமணியில் இருக்கிறது சிவம். சரிங்க ஐயா. இப்போ அந்த ஐயா என்னன்னாரு, சுழுமனையான சிவத்திலேயே வந்து உங்க நினைவை வைங்க அப்படிங்கிறாங்க. மோட்சமுத்தி அங்கே தானே. இப்போ எந்நேரமும் அங்கேயே வச்சா நமக்கு மோட்சமுத்தி எல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பா. நீ வைக்க முடியுமா? ஆனா நான் முடியாது. ஏன்னா வேலை போகணும். அதுதான் எந்த வேலையை விட்டு ஐயா என்ன சொன்னாரு, வேலை விட்டு இப்போ நீங்க நாங்கள் ஒரு சாமியார் போனோம், ஐயா தான் கூப்பிட்டு போனார். ஒரு சாமியார் சத்தியம் பண்ணிட்டு வேலையை செய்யதில்லைன்னாரு. செய்ய முடியுமா சாமி? சொன்னார்ல அவரு. நீ கடவுளை பார்க்கணும்னா நீ வந்து இன்னைக்கு வேலைக்கு போகணும்னு ஒரு வைராகி வந்து சேர பத்தியா அந்த மாதிரி சத்தியம் பண்ண, நான் எந்த வேலை செய்ய மாட்டேன்னு உட்காந்துக்கிறேன், கம்முன்னு உட்காந்துருன்றாரு. அது சும்மா சத்தியம் பண்ணிட்டு உட்காருன்றாரு. சரிங்க ஐயா. சத்தியம் பண்ணிட்டு உட்காருன்னா கடவுளே கடவுளேக்கான அதையே நினைக்கும் போது அந்த நினைவை வந்து நம்ம நினைவு தான் ஒரு செயலையும் செய்ய வைக்குது. நினைவு தான் நடக்குது, நினைவு தான் எல்லாம் பண்ணுது. அப்படிங்கும்போது செயல் ஆனால் முடியுது இல்லையே. ஆமா இல்லை. நீ யோகத்தில் போய் ஒன்று படிப்படியாக உங்களுக்குள்ளே போக எல்லாமே நடக்கும். அதான் படிப்படியாக வரவங்க தான் என்னை பற்றி கேட்கலான்னே வர்றது. அதனால தான் வெளியே இருந்து ஆரம்பித்து உள்ளே போகணும். எடுத்தோன்னே உள்ளே போயிடுவீங்களா? இது வரைக்கும் ஐயா சொல்லாமல் நீங்கள் எதிர்க்கு உள்ளே போனீங்களா? வெளியே தானே இருந்தீங்க. அதே மாதிரி தான் எடுத்தோன்னே வெளியே ஆரம்பித்து அவர் உள்ளே போக வேண்டியது தான். அதுக்கோசரம் தான் தெளிவு கிடைக்கிறதுக்கோசரம் தான் வெளியே ஆரம்பித்து உள்ளே வர்றது. அதுதான் இப்படி ஒன்று பேசும்போது இங்கே இவர் கேட்குற கேள்வி இங்கே இருக்கிறவங்களுக்கு யாரும் ஒன்று சூட் ஆகும். அவ்வளோதான். இப்போ இப்படி இது கேட்க முடியாதுன்னு உட்காந்துக்கிறோங்க. ஐயா சொன்னதான் இதெல்லாம் ஒன்று தூக்கி போடப்பா, யாருக்கும் ஒன்று யூஸ் ஆகுது. அவ்வளோதான். அது நல்ல கேள்வியோ கெட்ட கேள்வியோ அவங்க கேட்குறேன்னு நம்ம தெரிந்து சொல்கிறோம். அவ்வளோதான். சரிங்கய்யா. ஆனால் நான் வந்து ஐயா வந்து நம்புறது, இந்த ரொம்ப வருஷமாகவே ஐயா மேலே ஒரு பக்தி இருக்குது. ஆனால் அவர் குருவாக ஏற்றுனதுக்கப்புறம் நடந்த ஒரு சில நிறைய மாற்றங்கள்லாம் வெளிப்படையாக சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் அது எனக்கு உள்முகமாகவே வச்சுட்டு இருக்கு.
அதை நான் இப்போ நேற்று நடந்ததை சொல்லணும்னா திடீர்னு அதுவாக எனக்கு தோணுச்சு. இப்படிலாம் எனக்கு ஐயா வந்து இப்படிலாம் இது பண்ணார் அப்படின்னு, அதனால சொன்னது. ஆமாம். ஆமாம், அந்த அனுபவம்லாம். ஆனால் இதே மாதிரி நிறைய இதெல்லாம் நடந்திருக்குது உண்மையாலுமே. இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க. எல்லாமே நம்பிக்கை தான் சாமி. இப்போது ஒரு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். ஆஸ்பத்திரி போனால் கொடுக்க மருந்து மாத்திரை உடம்புலாம் கண்டிப்பாக நல்லாவாது. ஐயோ இந்த டாக்டர் ஊசி போட்டார் மாத்திரை கொடுத்தாரு நல்லாவும் நீங்கள் மனசில் நம்பினா மட்டும் நல்லாவும், இல்லைன்னா ஆவே ஆகாது. இதே போல் தான் நான் கடவுளை கும்பிட்டேன், கடவுளை நான் பாருங்க, கடவுளை என்னை காப்பாற்றுவான் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு மனசுக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே வாங்குறீங்களோ அது வந்து நல்லது நடக்கும். அதுக்கு தான் ஐயா சொன்னார், என்னை நம்புறவங்களுக்கு என்னோட ஆசீர்வாதம் உண்டுன்றது. இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும் சொல்லு? ஆமாங்க. அப்போது நமக்குள்ளே வந்து அந்த இறைவனை வந்து நம்ம இப்போ கொண்டாந்து பூர்த்தி வைக்கணும். அதாவது அதுக்கு தான் சொன்னாங்க மானசீக குருன்னாங்கல்ல, மானசீக குருன்னா நினச்சிக்கிட்டு தானே நல்லது வராரா? இப்போ நம்ம குரு இல்லை அவரு, ஆனால் வந்து இப்போ அவர் இல்லைன்னாலும் அவர் கூட வந்து காப்பாற்றுறது. அது நம்பிக்கையில் இருந்தால் தான், இன்னும் யார் காப்பாற்றுவாங்க? சரிங்க. அவர் உயிரோடுக்குமே என்ன சொன்னார்னா, ஒரு வந்து கஷ்டப்படுறான்னா அவன் நான் காப்பாற்றவே மாட்டேன், யாருமே காப்பாற்றான்னு நான் காப்பாற்றுவேன்னாரு. ஒருத்தர் வந்து இவன் காப்பாற்ற, அவங்க வந்து போட்டியில் வந்து இவர் யாருக்குமே பண்ணதே கிடையாது. யாருமே இல்லை, அவன் நிராகரிக்கிறான்னா இவர் போய் கை கொடுத்து தூக்குவார். அப்போ அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்போது இப்போ வந்து எப்படி போயிடுவார்? எனக்கு யார் இல்லை குரு நீயே அப்படின்னு உட்காந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார். அது நீங்கள் வைக்கிற நம்பிக்கையில் தான் எல்லாம் இருக்குது. சரிங்க ஐயா. ஆமாம். சரிங்க ஐயா. அவ்வளோதாங்க. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.